சென்னை அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரவள்ளூர் லோகோ ஒர்க்ஸ் பகுதியில் வசித்து வந்தவர் சந்துரு. இவர் இன்டீரியர் டெக்கரேட்டராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சந்துரு நேற்று மாலை பெரவள்ளூர் GKM காலனி பகுதியை சேர்ந்த பெங்கால் உள்ளிட்ட சிலருடன் மது அருந்த சென்றதாக கூறப்படுகின்றது. அப்போது நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தகராறு பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. இதையடுத்து சந்துரு அங்கிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். பின்னர் மாலை 6 மணி அளவில் சந்துரு வீட்டிற்கு வந்த சிலர் அவரை பெங்காலுடன் சமாதானம் பேச வீட்டருகே உள்ள பூங்காவிற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பெங்காலும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து சந்துருவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு ஆட்டோவில் தப்பிச் சென்றனர். தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த பெரவள்ளூர் போலீசார் சந்துருவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர்.